வணக்கம். நான் லாவண்யா பாரதி, சிசி அக்கு ஸ்டூடெண்ட். ரீசெண்டாக என் ஹஸ்பண்டுக்கு நான் ட்ரீட் பண்ண ஐ ஹீமரேஜ், அதாவது கண்ணில் இரத்த கசிவு அப்படிங்கிற ஒரு டிசீஸை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். யூஸ்வலாக அவங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன அப்படின்னா ஐடி ஃபீல்டு தான். அதில் அவங்க நைட்டு 5 to 6 hours தான் ஸ்லீப் இருக்கும். நிறைய நேரம் அவங்க கால்ஸ் அட்டன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கும். சிஸ்டம் பார்த்துட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஐஸ் யூஸ்வலாகவே ட்ரை ஆகி எப்போவுமே ஐ இன்ஃபெக்ஷன் இருக்கும், சவுந்தே இருக்கும். நான் அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். அப்புறம் ரொம்ப அது ஐஸ் நீங்கள் பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஐஸ் ஃபுல்லாகவுமே ரெட்டாக இருந்தது. சரி, இதோட விடக்கூடாது, நம்ம ட்ராப்ஸ் போட்டு சரியாகலைன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம். இது கண்ணில் ஏற்பட்டிருக்க ரத்த கசிவு, இது பிளட் ஹீமரேஜ் அப்படின்னு சொன்னாங்க. சில பிளட் டெஸ்ட்லாம் கூட எடுக்கிறதுக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது ஒர்க்கிங் டே அப்படிங்கிறதுனால எங்களால் அது போக முடியல. அட் த சேம் டைம் நம்மளும் நீடில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பல்ஸ் பார்த்து நான் காலையில் சாயங்காலம் அப்படின்னு சொல்லி 2 வேளைக்கு, ஒரு நாளைக்கு 2 வேளைன்னு சொல்லி ஒரு 4 நாளுக்கு நீடில் போட்டேன். 2வது நாளே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு, பாதியாக குறைஞ்சிருச்சு. அதாவது அந்த பிளட்டு கிளாட் ஆகிருந்துச்சு. அந்த ரத்தம் கசியிறது அந்த எந்த இடத்துலேருந்து வந்ததோ, ரத்த குழாயிலேருந்து ரத்தம் எங்கேருந்து வந்ததோ அந்த இடத்துல அப்படியே நின்றுச்சு. அப்போ மீதி ரத்தம் இருந்த இடம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்கிச்சு. அந்த இருந்த ரத்த குழாய் உடஞ்சி வந்த அந்த பிளட் ஸ்பாட் கூட கடைசியில் 5th டேயில் சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு 5th டேக்கு அப்புறம் நாங்கள் போய் யூஸ்வலாக பிளட் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போய் பண்ணி பார்த்தோம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மல் அப்படின்னு வந்துருச்சு. உங்களுக்கு ஃபைனல் ஃபோட்டோகிராஃப் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கம்ப்ளீட்டாக ஐஸ் ஒயிட்டாக நார்மல் ஐஸ் மாதிரி வந்துருச்சு. அப்படி ஃபுல் ரெட்டாக இருந்த ஐஸ் ஒயிட்டாக நார்மல் ஐஸ் மாதிரி கொண்டு வந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் இந்த மருத்துவத்தின் மூலமாக இதேமாரி பல நோய்களை பலருக்கு சரி பண்ணி உதவணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றேன், கடவுளோட அனுகிரகத்தில். நன்றி.